என்னை பார்த்து என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன். ஒரு அரசியல்வாதி ஒரு கருத்தை சொல்லும் போது அதை எதிர்க்கலாம், ஏற்கலாம் அல்லது விமர்சிக்கலாம். அரசியல்ல ஒரு பார்வை இருக்குங்க. ஏன்னா ஒரே அரசியல்வாதி ஒரு கேள்வி கேட்கும்போது அனைத்து கட்சியினரும் ஒரே மாதிரி தான் கேள்வி கேட்கணும். ஒரு கட்சியை பார்த்து வேற ஒரு மாதிரியும் இன்னொரு கட்சி பற்றி வேற ஒரு மாதிரி கேள்வி கேட்கறது என்ன மாதிரி சரியா இருக்கும். அதுலேயும் முக்கியமா உணர்வுபூர்வமான விஷயங்களை பேசும்போது இந்த மதம், சாதி, தீவிரவாதம் குறித்து நம்ம கேள்வி கேட்கும்போது கவனமா செயல்பட வேண்டாமா? அப்படி கவனம் இல்லாம செயல்படுறாங்க பல அரசியல்வாதிகள். அதுலேயும் முக்கியமா நம்ம தமிழக சட்டமன்றத்தில் இதுமாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முஸ்தபா மற்றும் தாகிரா எம்எல்ஏக்கள் இவங்க கேட்ட கேள்விதான் பெரும் பிரச்சனையாக உருவாயிருக்கு. ஸோ என்ன கேட்டாங்க, என்ன பேசினாங்க, அவருடைய முரண்பாட்டுகள் என்ன, அது பற்றின விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் கூடுதலாக மற்ற அரசியல் நிகழ்வுகள் பார்த்துடலாம். நான் உங்கள் ஜெயசெல்வன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த காணொலி பாருங்க. அவர்களே, இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் சொல்லல. ஆனா முஸ்லிம் தீவிரவாதிகள் கூட்டம் தான் இந்த கூட்டம். இவங்க என்ன சொல்றாங்களாம், முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று திமுக சொன்னதாக அழுத்தம் திருத்தமா சத்தமா உணர்வுபூர்வமா பேசுறாங்க. இதை சட்டமன்றத்தில் இந்த பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே பதிவு செய்யப்படும். ஆனால் உடனடியாக நம்ம சபாநாயகர் அவர்கள் இந்த பதிவை நீக்குங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, அதே தாவக எம்எல்ஏ முஸ்தபா இவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அதையும் கேளுங்களேன். நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்னை பார்த்து என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன். தமிழ் மன்சாரியோ பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன். ரொம்ப உணர்வுபூர்வமா அழுகுறாரு இல்ல, கஷ்டமா இருக்குல்ல. என்னைக்கே கண்ணீர் இருந்துச்சுங்க, தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டீங்க இவர் பேச பார்த்து. ஏன்னா இவர் திமுகவை குற்றம் சாட்ட வைக்கிறாரு. ஆனா தாவேக்கால தற்போது எம்எல்ஏ இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. அந்த கருத்தை நீங்க கேட்டுருங்க. துப்பாக்கி விஜய் நடிச்ச படம் பார்க்கலையா? எல்லாம் சென்சார் பார்த்தா அலோட் கொடுக்குறாங்க. எந்த சென்சாரை பாக்குறவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, எந்த பாசிசம் வேலை செய்ய எனக்கு தெரியல. ஒரு சமுதாயத்தை வைத்து குறிவைத்து கல்லறிகிறார்களோ என்ற சந்தேகங்கள் இருக்கின்றது. அவர் ஒரு சமுதாயத்தை ஒரு இழிவுபடுத்த விதமாக, கொச்சைப்படுத்த விதமாக, அந்த சமுதாயத்தை கேவலப்படுத்தும் விதமாக ஒரு கதாபாத்திரம், ஒரு சாராம்சம் உள்ள கதையை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு இஸ்லாமியரை இவர் குண்டு வைக்கிறவர் தான், தொப்பி போட்டா குண்டு வைப்பாரு, ஜுபா போட்டா குண்டு வைப்பாரு, தாடி வச்சா குண்டு வைப்பாரு, முஸ்லீம் பேர் வச்சாலே குண்டு வைப்பாருன்னு சொன்னா நீங்க எதை விதைக்க விரும்புறீங்க? ஹீரோவுக்கும் சொந்த அறிவு இருக்கா இல்லையா? ஹீரோ கதை கேட்கிறவர் ஒரு சமுதாயத்துல பாதிப்பு ஏற்படுங்க, இந்த மாதிரி காட்சிலாம் வைக்க கூடாதுங்க. நானும் அரசியல் களத்துல இருக்கிறேங்க, விஜய் மக்கள் இயக்கம் வச்சு களங்கண்டு என்னோட வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்க, எல்லா மக்களும் நேசிக்கக்கூடிய தலைவரா நானும் மாட்டணும். அப்படி ஒரு காட்சி வைக்க அவருக்கு என்ன சார் உள்நோக்கம்? அவர் அரசியல் கட்சியா? அப்ப துப்பாக்கி ஏன் சார் வச்சார்? அவர் துப்பாக்கி என்ன அடிப்படையில் துப்பாக்கி? விஜய்க்கு 6 அறிவு இருக்குன்னு நீங்க பேசுறீங்க வச்சுக்கோங்களேன். துப்பாக்கி எந்த அடிப்படையில் வச்சு? இந்த கருத்தை நீங்க கேட்டீங்களா? அப்படி விஜய் அவர்களை நீங்க இந்த மாதிரிலாம் படம் அடிக்க கூடாது. ஒரு கலைஞராக இருக்கீங்க நீங்க எப்படி ஒரு மதத்தை, அவங்க முஸ்லீம் மதத்தை நீங்க இது மாதிரி இழிவுபடுத்த மாரி மக்களிடையே இது மாரி படம் நடிச்சு மக்களிடையே மனசு கெடுக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கலாம் அப்படிலாம் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. ஸோ இவர் இது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அப்போ எதிர்கருத்தாவும் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் யாரை குறை சொல்லணும்? அதாவது அரசியல் கட்சிகள் ஒரு தீவிரவாதம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது ஒரு அணுகுமுறை எல்லா மக்களிலுமே அதிகமாக பரவாது. ஆனா ஒரு படம் நடிக்கும் போது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் முன்னாடி 4-5 படத்துல இதுமாரி தீவிரவாதிகள், முஸ்லீம்களை தீவிரவாதிகள் சித்தரிச்சு நிறைய படத்துல காமிச்சிருக்காரு. அது முக்கியமான படம் அந்த துப்பாக்கி, பீஸ்ட், கத்தி, ஜனநாயகன் போற படத்தெல்லாம் அந்த சித்தரிச்சு காமிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு அவர்கள் கேள்வி கேட்டார்களாம் கேட்டா கிடையாது. ஏன்னா பதவி ஆசை யாரை விட்டுச்சு? நம்ம தமிழக அரசுல பாக்குறோமே, இன்னைக்கு என்ன சொல்றது, கை ஓங்கினவங்க எல்லாம் நாளைக்கு கையை எடுத்து கும்பிடுவாங்க. பதவினா காலில் கூட விடுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்துருக்கோம். இப்படி தன்னோட கட்சி இருக்க தலைவரையே கேள்வி கேட்க முடியாம நீங்க அடுத்த கட்சி மீது குறை சொல்றது எந்த விதத்துல சரி என்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? சாமானியனுக்கு இந்த கேள்வி வரும். ஏன்பா உன் தலைவரே 4 படத்துல நடிச்சிருக்காரு, இதே முஸ்லீம்களை தீவிரவாத சிரிச்சு நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்றதை விட ஒரு படத்தின் மூலயமா அதை வெளிப்படுத்தும் போது எல்லா மக்களுமே சரிசமமா பரவும். ஓ இந்த கட்சி, இந்த மக்கள் இந்த மாதிரியா, இவர்கள் இந்த மாதிரியான்னு சொல்லிட்டு பரவும். அது ஏன்னா தமிழக முதல்வரே படம் நடிச்சு அது மூலியமா
ஒரு ஃபேன் பேஸ் உருவாகி அது மூலிமா கட்சி தொடங்கி அப்புறம் தான் தமிழக முதல்வரானார். இப்போ எந்த அளவுக்கு ஒரு படத்தின் மூலிமா நம்ம பாப்புலர் ஆக முடியும்? அப்போ ஒரு அரசு தீவிரன்னு சொல்றத விட ஒரு படத்தின் மூலிமா ஈஸியாக மக்களிடையே மனசில் கொண்டு போய் சேர்த்துடலாம். அது தவறான விஷயங்களா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி. ஆனால் இதை முஸ்தபாவாலேயோ இல்லை தாஹீராவாலேயோ இவர்களால் தன்னுடைய முதல்வரே அப்படிதான் நடிச்சிருக்காரு. ஏன் அவங்களே அப்போ கேள்வி கேட்க முடியல? அப்போ கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு பதவி கொடுத்த உடனே உங்களுக்கு வணக்கம் வைக்கிறீங்க, புகழ்ந்து பேசுறீங்க, துதி பாடுறீங்க. என்னங்க ஐயா உங்கள் நிலைப்பாடு? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் நிலைப்பாட்டை அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியும் பார்த்துருங்க உங்களுக்காக. விஷயம் எல்லாரும் ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். எல்லாருமே ஆல் இஸ் வெல் சொல்லுங்க. நல்ல வேலை நீங்க மட்டும் சர்க்கார் பட போஸ்டரை கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நீங்க சர்க்கார் போஸ்டரை கிழிச்சதுனாலதான் எங்க முதல்வர் வந்தாரு, தமிழ்நாட்டுக்கே நல்லதை செய்ய வந்தாரு. சோ ஆல் இஸ் வெல் சொல்லிக்கோங்க. எல்லாமே நன்மைக்கு தான். 6 மாசத்துல நீங்க தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து 6 மாசத்துல எங்களை அசைச்சு பார்த்தரலாம் என்று நினைக்கும் அனைவருக்குமே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 6 மாதங்கள் மட்டுமல்ல, இனி 60 வருடங்கள் ஆனாலும் சரி, எங்க கிட்ட இருந்து ஒரு செங்கற்கல்ல கூட உங்களால எடுக்க முடியாது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த சர்க்கார் படத்தோட பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, நாங்க இங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம் சொல்றாங்க. அப்படின்னா ஒரு கேள்வி வருதுங்க. என்ன கேள்வி? ஏதோ என்னது கேரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கோம், மக்களுக்காக வந்திருக்கோம், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு வந்திருக்கேன், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக வந்திருக்கேன், மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன் சொன்ன அதெல்லாம் பொய்யா? ஆக உங்க ஈகோவை டச் பண்ணியிருக்காங்க, உங்க பேனரை கீச்சிருக்காங்க. அதுக்காக தான் நீங்க நீங்க அந்த அரசியலுக்கு வந்தீங்க. உண்மை இதான் உண்மை. அப்புறம் இதுக்காக அந்த பொய்? மக்களுக்காக வந்திருக்கேன், எங்க லஞ்சம் ஊழல கட்டுப்படுத்த வந்திருக்கேன், மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், வேலைவாய்ப்பை உருவாக்க வந்திருக்கேன், எங்க கனிமங்களை கொள்ளையடிக்கிறேன், அதை காப்பாற்ற வந்திருக்கேன் சொல்றதுலாம் டுபாகூர், பொய், ஏமாற்று. மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு படத்தோட பேனர் கிடிச்சதுக்காக வந்திருக்க இவங்க அரசியல்வாதிகள், அதுக்காக அதிகாரத்துக்கு வந்திருக்க இவங்க எப்படி மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி எதிர்பார்க்க முடியும்? இதுலேயே முரண்பாடுகள் இருக்கு. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.